இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம போகிற தலைப்பு இரட்டத்தனையான பலன். இரட்டத்தனையான பலன். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நீங்க எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவிச்சிங்களோ, நம்மளுக்கு ரெண்டத்தனையான அந்த இடத்துல பலன் வரும்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. நம்மளுக்கு ஒரு இதுக்கும் வழி இல்லை, நம்மளுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாதபடி நிறைய பேர் மக்கள் இருப்பாங்க. இப்போ நிறைய கஷ்டப்படுகிற மக்கள் இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தை கூட எப்படி நடத்துறதுன்னு சொல்லி தெரியாதபடிக்கு இந்த நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு தவித்துற நேரங்களில் நம்மளுக்கு எங்கேயாவது போனால் ஒரு இடத்துக்கு போகிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு நிறைய கடன் இருக்குது, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கஷ்டப்படும் போது, குழந்தை நிறைய வித்துக்கு இருக்கும்போது அதை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நிறைய பேர் அவமானப்படுத்தியிருப்பாங்க, வெட்கப்பட்டு நின்றுருப்போம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, வெட்கப்பட்ட இடத்துல உன்னை புகழ்ச்சியும் கீர்த்திமா வைப்பேன்னு சொல்லி. ஆனால் ரெட்டத்தனையான பலனை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. நம்ம எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னோமோ அதே இடத்துல தான் தெய்வம் நம்மளை உயர்த்துறார், மற்ற இடத்துல இல்லை. ஏசப்பா எந்த இடத்துல எந்த பகுதியில் நீங்கள் வெட்கப்பட்டு நின்னீங்களோ அந்த இடத்துல அந்த பகுதியில் மட்டும்தான் ஏசப்பா உயர்த்துகிறார். அப்போ தானே அந்த சூழ்ந்து இருக்கிற மக்களுக்கு அநேகருக்கு தெரியும், நீங்கள் அந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னீங்க, ஒன்றுமில்லாமல் இருந்தோம், ஒன்றுமில்லாமல் இந்த மக்கள் இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னா மெய்யாகவே தேவன் இவங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லி கண்டுகொள்கிற அளவுக்கு ஏசப்பா அந்த இடத்துல வெட்கப்பட்டு நிற்காத அளவுக்கு ஏசப்பா நம்மளை ரெண்டத்தனையா பலனை தந்து ஆசீர்வதிக்கிறார். ஒன்றுமே செய்யாமே நம்மளுக்கு நிறைய நேரங்களில் நம்ம தவறே செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் நம்மள்கிட்ட வீண் பழி சுமத்தி நிறைய இடத்துல நம்மளை வெட்கப்படுத்தியிருப்பாங்க, சொல்லுனால செயல்னால கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம எந்த தவறுமே செஞ்சுருக்க மாட்டோம். அப்போ அந்த இடத்துல வீண் பழியை நம்ம சுமந்துருப்போம். ஆனால் ஏசப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதே இடத்துல மனுஷர்கள் மத்தியில் நம்ம எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டு நின்னமோ மனுஷன் மத்தியில் தேவன் உன்னை உயர்த்துவார் என்று சொல்கிறோம். நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல மனுஷர் மத்தியில் தேவன் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. உங்களை நிச்சயமாக அன்று உயர்த்துவார். இப்போ மினின்ட்டு ஒருத்தி இருந்தா, அவங்க ஸ்கூலுக்கு நிறைய தினமும் மினியும் டாமும் தான், 2 பேரும் தான் சந்தோஷமா அந்த தெருவில் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்கூலுக்கு போகும்போது மினி டாமுக்கு தெரியாம அந்த பொருளை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டான். ஆனா அது டாமுக்கு தெரியாது. ஆனா மினி அந்த பொருளை எடுத்து வச்சது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்க எல்லாருமே இந்த டாம் தான் தவறு செஞ்சிருக்கான் அவன்கிட்ட வீண் பழிய சுமத்திட்டாங்க. ஆனால் அந்த டாமுக்கு எதுவுமே தெரியாது, என்ன நடந்துச்சுன்னே ஒன்றுமே தெரியாது. ஆனால் மினி அவள் பழியை எல்லாத்தையும் டாம் தான் தூக்கிப்பான், அவன் தான் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் அந்த எல்லா பிள்ளைங்களும் அவன் மேலே வீண் பழி சுமத்துட்டாங்க. அவன் ரொம்ப கஷ்டத்தோடு அழுதுட்டு வரும்போது, ஏசப்பா நான் எந்த தவறுமே பண்ணலையே, ஆனால் எல்லாரும் என் மேலே வீண் பழி சுமத்துறாங்களே ஏசப்பா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அப்போ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த பழி அது யார் அதை மீட்டெடுத்தா, அது யார் ஒளிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால மினி கேட்குறா, சாரி, ரொம்ப சாரி இந்த டாம், நான் தெரியாமல் அதை எடுத்துட்டேன், நான் தான் ஒளிச்சு வச்சேன், ஆனால் உன் மேலே வீண் பழியை நான் சுமத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த மினி சொல்லும்போது அவனும் ரொம்ப சரி, ரொம்ப தேங்க்ஸ், நீ ஒத்துக்கொண்டதே பெருசு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமா நடந்து போறாங்க. இதே மாதிரிதான் தேவையில்லாதபடி நம்ம மேல வீண் பழி ஏதாவது சுமத்திருந்தா கூட ஏசப்பாட்ட நம்ம அதை சொல்லணும். ஆனா அவங்ககிட்ட போய் நம்ம சண்டை போட்டுட்டு எதுவுமே இது பண்ணக்கூடாது. ஏசப்பா அதை கேட்குறாங்க. ஏசப்பா கேட்டு அதற்கேற்ற பலனை நம்மளுக்கு 2 மடங்கு தருகிறாரு. அந்த இடத்துல பேசாம இருந்தா ஏசப்பா நம்மளுக்காக வழக்காடுறாரு. நம்மளுக்காக வழக்காடி அவரே அந்த பொருட்களை எல்லாவற்றையும் நம்மளுக்கு திரும்ப தருகிறார். ஜனங்கள் நம்மளை நினைச்சிருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம். அந்த இடத்துல ஏசப்பா அபாண்டமான சொல்லலாம் நம்ம மேல சுமத்திருக்கலாம். அந்த பழிய எல்லாவற்றையும் ஏசப்பா மாற்றி நம்மளுக்கு எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு ஜெயத்தை தருகிறார். யாக்கோப்பு வெறும் கையோட வெறும் கோலும் தடியுமா தான் லாபான் இடத்துக்கு போனான். ஆனா ஏசப்பா அவனை 2 பரிவாரங்களோடு 2 விதமான ஆசீர்வாதத்தோடு அவன் வரும்படி ஏசப்பா செஞ்சாரு. யோசேப்பும் அதே மாதிரி வெட்கப்பட்டு தான், ஆனா அந்த இடத்துல அவனுக்கு 2 தனியான பலனை ஏசப்பா கொடுத்தாரு. நம்மளுடைய வார்த்தை கூட நம்ம ஒரு
நல்ல வார்த்தைகள் நல்ல ஒரு செயலை செய்யறதுக்கு சொல்லணும்னு நினைச்சிருப்போம். ஆனா அந்த இடத்துல ஒரு சுதந்திரம் இருக்காது. ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, ரெண்டத்தனையான பலன் வரும். லெச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். அப்ப நம்மளுக்கு சுதந்திரமே இருக்காது, வார்த்தைக்கான சுதந்திரம் இருக்காது. எதையாவது சொல்லணும்னு சொன்னா கூட அதை கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஏசப்பா அந்த சூழ்நிலைகளையும் நம்ம மாற்றி நம்மளை ரெட்டத்தனையான பலனை வர வைப்பாரு. நியாயத்தை எடுத்து சொல்ல தெரியாது, ஆனாலும் அந்த இடத்துலயும் ஏசப்பா எல்லா பழி, வீண் பழிகள், நியாயங்கள் எல்லாவற்றையும் நம்ம சொல்ற அளவுக்கு ஏசப்பா அந்த பகுதியிலேயே நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம மட்டும் ஆசீர்வாதமும் இல்லை, மற்ற பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நம்மளோட கொண்டு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். ஏசப்பா நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நான் மற்றவங்களுக்கும் அது பிரோஜனமா இருக்கணும், நானும் கொடுக்குற அளவுக்கு எங்களை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஏசப்பா நம்மளையும் கொடுக்குற அளவுக்கு, மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஏசப்பா நம்மளே ஆசீர்வதிக்க முடியும். நிச்சயமா நம்மளும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். நாமும் ஆசீர்வாதம் பெற்று, ஆபிரகாம் எப்படி அவன் ஆசீர்வதித்து மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருந்தானோ அதே போல நாமும் ஆசீர்வாதம் பெற்று மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற அளவுக்கு, நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அப்போ நம்ம கடன் கொடுக்குற அளவுக்கு ஏசப்பா நம்மளை மாற்றி உயர்ந்த ஸ்தானங்கள்ல ஏறி இருக்க பண்ணுவார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் நிச்சயமா வரும். ஜெபம். நம்மளே ஏசப்பா அவங்க துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறப்பா. அவங்க எந்த பாகத்துல வெட்கப்பட்டு நின்னாங்களோ ஏசப்பா, மனிதர் மத்தியில தேவன் உன்னை உயர்த்துவான்னு சொன்னது போல நீங்கள் அந்த மத்தியில அவங்களை உயர்த்துங்க ஏசப்பா, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.